இன்றைக்கி எங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம், வாங்க பார்க்கலாம். கேஸு பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கிட்டு பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தை போடணும். வெங்காயத்தை போட்டு நல்லா பொன் வறுவலாக வதக்கணும். வதக்கிட்டு முந்திரி பருப்பு போட்டு வதக்கிடணும். தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு தயிரை போட்டு எடுத்து வச்சுருக்கிற மட்டனை எடுத்து போட்டு நல்லா வதக்கி பிரியாணி மசாலா, சில்லி பவுடர், உப்பு போட்டு நல்லா வதக்கணும். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வைக்கணும். திறந்து பார்த்தா மட்டன் பஞ்சு போல் வெந்திருக்கும். கொஞ்ச நாளை கிரேவி பதம் வர வரைக்கும் சிம்மில் வச்சுருக்கணும். பட்டை, கிராம்பு, உப்பு போட்டு வடித்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை எடுத்து கிரேவியில் போட்டு தம் வைக்கணும். தம் வைக்கிறதுக்கு தோசைக்கல்லை வச்சு பிரியாணி குண்டானை தூக்கி வச்சு பிரியாணியில் 2 ஸ்பூன் நெய் போட்டு புதினாவை தூவி தாம்பாளம் வச்சு மூடிடணும். ஒரு குண்டானில் வெந்நீரை வச்சு மேலே வச்சிடணும் வெயிட்டுக்கு. 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா கமகமன்னு வாடையாக இருக்கும். அப்படியே உடச்சி விட்டா அருமையான மட்டன் பிரியாணி ரெடியாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம், சுவையாக இருக்கும்.